வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3120 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 3140 விட்டு மேலே போனால் மட்டுமே பை பண்ணலாம். 3100 ஸ்டாப் லாஸாக வச்சு. இருந்தாலும் நமக்கு தெரியும் 3120 நல்ல ஒரு சப்போர்ட்டாக போன 2 வாரமாக இருந்துகிட்ருக்கு. அதை உடைச்சா மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தாலும் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக முடிவு எடுக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அப்படின்ற காரணத்தினால 3140 விட்டு மேலே போனால் மட்டுமே பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் சரிவை தான் சந்திச்சிருக்கு. தொடர் சரிவை சந்தித்த மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் போன்ற பல காரணங்களால் மார்க்கெட் கீழே விழுந்து 3000 வரைக்கும் வந்து அது கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் முழுக்க முழுக்க செல்லிங் டாமினேட் பண்ண மார்க்கெட்டாகவே அமைஞ்சிருந்தது. நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டை நமக்கு பார்க்குறப்போ ஒரு பெரிய வாய்ப்பை விட்ட மாதிரி தோணும். ஆகா, இவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து நம்ம விட்டுருக்குறோம் ட்ரேட் பண்ணாமல் அப்படின்ட்டு. ஆனால் இப்படி தான் ட்ரேடிங் அப்படின்றதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதாவது ட்ரெண்டை விட்டு மார்க்கெட் திரும்புகிற சமயத்தில் நம்ம ஒரு ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் பொசிஷனை எடுக்கிறோம். தெளிவாக ட்ரெண்டு நமக்கு மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே ட்ரெண்டுக்கு முரண்பாடாக நமக்கு முடிவெடுக்க முடியும். இது எப்போல்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு பையிலேருந்து செல் மார்க்கெட் மாறுறப்ப. இதுக்காக ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டு மாறுமா நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோன் தான் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். அந்த காரணத்தினால தான் முழுமையாக கன்ஃபர்மேஷன், அதாவது இன்றைக்கி நேற்று மார்க்கெட்டை முழுசாக பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக தெரியுது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிருக்குன்ட்டு. இதிலேருந்து மார்க்கெட் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம பொசிஷன் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறத விட நம்ம வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. அப்படின்ற அடிப்படையில் தான் நேற்று மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்காமல் இருந்தோம். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம விட்ட மாதிரி தான் தோணும். இதுதான் ட்ரேடிங்கோட ரூலும் கூட. அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ மார்க்கெட் நேற்று ஒரு நாள் விட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு ட்ரெண்டுக்கு வந்ததுன்னா மார்க்கெட் மொத்தமாக 100 பாயிண்ட் மட்டுமே விழ போகிறது கிடையாது. ட்ரெண்டு திரும்புகிற சமயத்தில் 200, 300, 400 பாயிண்ட் கீழே தொடர்ந்து சரிவை சந்திக்கும். உதாரணத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 2700லேருந்து 3400 வரைக்கும் மேலே போச்சு. இதே கான்ட்ராக்ட் தான். ஸோ ட்ரெண்டு பையிங்கில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறப்ப எப்படி ஒரு 500 பாயிண்ட் ஏற்றத்தை கொடுக்குதோ அதே மாதிரி ட்ரெண்டு திரும்புகிற சமயத்துலையும் அந்த இடம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட் 3100 வரைக்கும் செல் பண்ணுறது தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. மார்க்கெட் ஏற ஆனால் 3000லேருந்து 3100 அப்படின்ட்டு இந்த ஸ்டாப் லாஸ் ஜோனை பார்க்குறப்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னென்னா, நம்ம ஃபண்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். பணம் போதிய அளவுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு லாட்டாக மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் ஏற ஆவரேஜ் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா 3040, 50 இந்த ஜோன் வர வரைக்கும், அதாவது இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற காரணத்தினால ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் செல் பண்ணி 3100 வரைக்கும் செல் பண்ணால் கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸோட ஜோன் 50 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும். இந்த 50 பாயிண்ட்டை ரிஸ்க்காக வச்சு நம்ம மிச்சம் இருக்கிற முழுமையான ட்ரெண்டான ஒரு 200, 300 பாயிண்ட்டை பிடிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக அமையுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங் முடிவு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. ட்ரேடிங் முடிவு எடுக்கிறப்ப நமக்கு எப்போவுமே பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமே தவிர அவசரப்பட்டு நம்ம யூகத்தில் பண்ணவும் முடியாது. இன்றைக்கி மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எது வரைக்கும்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. 2960 அப்படின்றது அடுத்த டார்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுவும் ஒரு அடுத்த சப்போர்ட்டாகவும் அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.